ஒடிசாவின் பூரியில் உள்ள லோக்நாத் கோவில் ஒரு சிவன் கோயில். இங்கு கருவறையில் உள்ள சிவலிங்கம் ஆண்டு முழுவதும் நீரூற்றால் மூழ்கி இருக்கின்றது. சிவராத்திரி 3 நாட்கள் முன்பு ஏகாதசி இரவில் மட்டுமே தண்ணீர் அனைத்தும் வெளியேற்றப்பட்டு சிவலிங்கத்தை தரிசிக்கலாம். சிவலிங்கம் வருடத்தில் ஒருமுறை மட்டுமே காட்சியளித்தாலும் பக்தர்கள் பூக்கள், வில்வ இலைகள், தேன், சந்தனம், பால், தேங்காய் தண்ணீர் மற்றும் தயிர் ஆண்டு முழுவதும் காணிக்கையாக செலுத்துகின்றார்கள். இவற்றின் கலவை இயற்கை நீரூற்றில் கலந்து அந்த தண்ணீர் மருந்தாக மாற்றம் பெறுகிறது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. புராணங்களின்படி ராமர் சீதா தேவியை காப்பாற்ற இலங்கைக்கு சென்றபோது பூரியில் சிவபெருமானை காண்பதாக முடிவெடுத்தார். அப்போது சபராஸ் என்ற மனிதர் சிவலிங்கத்தை போன்ற சுரக்காயை ராமருக்கு கொடுத்தார். உள்ளூரில் லௌக் அல்லது லௌகா என்று அழைக்கப்படுகிறது. ராமர் இந்த சுரக்காயையே சிவலிங்கமாக பாவித்து பிரார்த்தனை செய்தார். அப்போதிலிருந்து அந்த சிவலிங்கம் லௌகநாதா என்றும் அழைக்கப்படுகின்றது. பல நூற்றாண்டுகளாக லௌகநாதா என்ற பெயர் லோகநாதா என்று மாறிவிட்டது. இந்த ஆலயத்தில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழா சிவராத்திரி. சிவராத்திரியின் போது கோவில் கோபுரத்தில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. சாரந்தி சோமவார் மேளா. இந்த மேளாவின் போது லோகநாதரின் உற்சவ மூர்த்தி ஜெகநாதர் கோவிலுக்கு எடுத்து செல்லப்படுகின்றது. ஏனெனில் லோகநாதர் ஜெகநாதரின் பொக்கிஷங்களின் காவல் தெய்வமாக நம்பப்படுகின்றார்.